வணக்கம். உங்கள் எல்லோரையும் யுனைடெட் குக்கிங்குக்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது சப்ஸ்கிரைபரான பூமா என்பவர் இலங்கை முறையில் அச்சாறு செய்து காட்டச் சொன்னார். அவருக்காகவும் எனது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸுக்காகவும் இலகுவான முறையில் அச்சாறு செய்து காட்டப் போகின்றேன். வாங்கோ செய்யத் தொடங்கலாம். முதலில் எல்லா வெஜிடபிளையும் நன்றாக கழுவி வெட்டுவதற்கு முதல் தண்ணீர் இல்லாது துடைத்தெடுக்க வேண்டும். தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் 8 அல்லது 75 கிராம், சின்ன வெங்காயம் 150 கிராம், கேரட் மீடியம் சைஸ் 2 அல்லது 175 கிராம், பீன்ஸ் 10 அல்லது 100 கிராம், உள்ளி 10 அல்லது 50 கிராம், கறிமிளகாய் 2 அல்லது 75 கிராம், சித்தல் மிளகாய் 2, கடுகு 2 தேக்கரண்டி, மிளகு 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் 1/2 தேக்கரண்டி, காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, ஒயிட் வினிகர் 1 கப். முதலில் இதற்கு தேவையான பவுடரை அரைத்தெடுத்துக் கொள்வோம். ஒரு மிக்ஸி ஜாரில் சித்தல் மிளகாய், கடுகு, மிளகை போட்டு அரைத்துக் கொள்வோம். அரைத்த பவுடரை ஒரு பவுலுக்குள் போட்டுக் கொள்வோம். பச்சை மிளகாயை கத்தி நுனியால் இடைக்கிடை குத்திக் கொள்வோம். அப்போதுதான் வினிகர், உப்பு எல்லாம் நன்றாக ஊறிக்கொள்ளும். இப்போது மரக்கறிகளை அவித்தெடுத்து கொள்ளலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தை சூடாக்கி விட்டு வினிகரை விட்டு அதனுடன் உப்பு, மஞ்சள் தூளை போட்டு கைஹீட்டில் விட்டு நன்றாக கொதிக்க விட்டு கொள்வோம். இப்போது கொதித்து விட்டது. முதலில் கேரட்டை போட்டு 3 நிமிடம் அவித்துக் கொள்வோம். மூன்று நிமிடம் ஆகிவிட்டது. வடித்தெடுத்துக் கொள்வோம். அடுத்து பீன்ஸை போட்டு 2 நிமிடம் அவித்துக் கொள்வோம். இதையும் வடித்தெடுத்துக் கொள்வோம். அடுத்து வெங்காயத்தை போட்டு 1 நிமிடம் அவித்துக் கொள்வோம். நான் சிவப்பு வெங்காயமும் மஞ்சள் வெங்காயமும் கலந்து எடுத்துள்ளேன். உங்களுக்கு மஞ்சள் வெங்காயம் பிடிக்காவிட்டால் தனியாக சிவப்பு வெங்காயத்தை எடுத்துக் கொள்ளவும். அச்சாருக்கு சின்ன வெங்காயம்தான் மற்ற வெங்காயத்தை விட டேஸ்டாக இருக்கும். இப்போது வெஜிடபிளை ஒரு ஈரமில்லாத பவுலுக்குள் போட்டுக்கொள்வோம். அடுத்ததாக பச்சை மிளகாயை போட்டு 1 நிமிடம் அவித்துக் கொள்வோம். அடுத்து கறிமிளகாயை போட்டு 30 செகண்ட் அவித்துக் கொள்வோம். கடைசியாக உள்ளியை போட்டு 1 நிமிடம் அவித்தெடுத்துக் கொள்வோம். இப்போது அவித்தெடுத்த மிகுதியாக உள்ள வெஜிடபிள்களையும் பவுலுக்குள் போட்டுக்கொள்வோம். அச்சாருக்கு வெஜிடபிள்கள் நல்லாய் அவிய விடக்கூடாது. எல்லா வெஜிடபிள்களும் கிரஞ்சியாக இருக்க வேண்டும். எல்லா மரக்கறிகளையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அரைத்தெடுத்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மரக்கறிகளுடன் மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம்.
இதனுடன் காஷ்மீர் சில்லி பவுடரையும் சேர்த்துக்கொள்வோம். இலங்கையில் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுவதில்லை, ஆனால் நான் போடுகின்றேன். ஏனென்றால் நல்லதொரு கலர் வரும். இப்போது பவுடர் எல்லாம் போட்டு கலந்து விட்டோம். ஆனால் இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கின்றது. மரக்கறி அவித்தெடுத்த மிச்ச வினிகரில் கொஞ்சத்தை எடுத்து இதனுடன் மிக்ஸ் பண்ணி கொள்வோம். கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருந்தால் போதும், கூடுதலாக விடக்கூடாது. ஏனென்றால் மரக்கறி எல்லாம் வினிகருடன் சேர்ந்து அவிந்து மரக்கறியிலிருந்தும் தண்ணீர் வரும். இப்போது சுவையான இலகுவான அச்சாறு தயார். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதை நன்றாக ஆறவிட்டு ஒரு தொற்று நீக்கிய கண்ணாடி போத்தலில் போட்டு மூடி வைத்துவிட்டு 2 நாளின் பின் சாப்பிடலாம். உங்களுக்கு போத்தலை எப்படி தொற்று நீக்குவது என தெரியாவிட்டால் கீழே லிங்க் கொடுக்கின்றேன், பார்த்து கொள்ளுங்க. இதை சோறு புட்டுடன் சேர்த்து சாப்பிட்டு கொள்ள சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போதுதான் எனது சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை அழுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னுமொரு புதிய ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.